Hi friends, welcome to EduMax. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு வர கணக்கீட்டு படிவம் SIR அப்படின்னு சொல்கிற எனுமரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ BLO அப்படின்னு சொல்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4க்குள்ளே இந்த ஃபார்ம்ஸை வந்து நம்ம வாங்கி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம நேம் எல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லோரும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்க கேட்குற சில ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபார்மை வந்து எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் நமக்கு கொடுக்கும் போதே BLO ஆஃபீஸர்ஸோட நேம் அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பரோடு இருக்கும். ஸோ நமக்கு என்ன தகவல் தேவைனாலும் அவங்கக்கிட்ட நேராகவும் நமக்கு கொடுக்கும்போது நேராகவும் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணியும் நம்ம வந்து நம்மளோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்ம் கொடுக்கும் போதே நம்மளோட வாக்காளர் பெயர், வாக்காளர் எண், முகவரி அண்ட் நம்ம ஓட்டு போட்ட தொகுதி, பூத்து, வரிசை எண் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபோட்டோவோட பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட தற்போதைய புகைப்படம். ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்கி எடுத்து அதை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிறந்த தேதி. ஸோ பிறந்த தேதி வந்து DDMMYYYY அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட பிறந்த தேதி வந்து 2 இலக்க எண் அப்படி வந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருங்க. 15 அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருங்க. அதேமாதிரி மாதமும் வந்து 2 இலக்க எண் டபுள் டிஜிட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருங்க. வருடம் வந்து பிரச்சனை இல்லை, 1988 4 இலக்க எண்ணாக தான் வரும். சப்போஸ் உங்களோட பிறந்த தேதி அல்லது மாதம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து டபுள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 6ஆம் தேதி பிறந்தீங்க அப்படின்னா 06 அப்படின்னு எழுதணும். ஸோ 2வது மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா 02 அப்படின்னு எழுதணும். வருடம் வந்து பிரச்சனை இல்லை, அது 4 இலக்க எண்ணாக தான் வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி எழுதணுன்னா உங்கள் பிறந்த தேதி அண்ட் மாதம் அண்ட் வருடம். ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், டபுள் டிஜிட்டாக 0 போட்டு அதை வந்து டபுள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். உங்களோட பிறந்த தேதியை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட ஆதார் எண். ஸோ ஆதார் எண் வந்து உங்களோட ஆதார் கார்டில் 12 இலக்க எண் இருக்கும், 12 டிஜிட் நம்பர். ஸோ அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து இங்கே வித் ஆர் வித்தவுட் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர். ஸோ ஃபாதர் இல்லைன்னா உங்களோட கார்டியனோட நேம். ஸோ அதை வந்து உங்களோட அப்பாவோட ரீசெண்டாக போட்ட ஓட்டர் ஐடி கார்டில் இருந்து அதில் என்ன நேம் எந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்க வச்சுருக்க டேட்டாபேஸ் ரெக்கார்டோட நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த அடையாள அட்டை எண்ணை எடுத்து இந்த ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து உங்களோட தாயாரின் பேரும் அதே மாதிரி உங்கள் அம்மாவோட ரீசெண்டாக போட்ட ஓட்டர் ஐடியோட நேம் அதிலேருந்து எடுத்து கரெக்டாக எழுதுங்க, கரெக்டான ஸ்பெல்லிங்கில். அடுத்தது வந்து தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண். ஸோ இது வந்து இருந்தால் எழுதலாம், இது கார்டில் இருக்கும், அந்த கார்டு டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது இது கல்யாணம் ஆனவங்க இது வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபோட நேமை வந்து நீங்கள் இதை எடுத்து எழுதி அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் எடுத்து எழுதணும். ஸோ இந்த காலம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தையின் பெயர், தந்தையின் ஓட்டர் ஐடி நம்பர், தாயாரின் பெயர், தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பர் அண்ட் அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ அடுத்து இந்த காலம் யார் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 2 டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சைடை வந்து 2002, 2005 ஓட்டு போட்டவங்க இந்த காலம் வந்து ஃபில் பண்ணணும். 2002, 2005 ஓட்டு போடாதவங்க இந்த காலம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஓட்டு போடாதவங்க இதில் இல்லைன்னு எழுதிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ 18 வயது நிரம்பாமல் அப்போ ஓட்டு போடாதவங்க எல்லாம் இந்த காலம் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் இந்த காலமில் வந்து இல்லை அப்படின்னு எடுத்து எழுதிடணும். 2002, 2005 ஓட்டு போட்டவங்க
www.elections.tn.gov.in. ஸோ அதில் வந்து எலக்ட்ரல் சர்வீசஸில் போனீங்கன்னா எலக்ட்ரல் ரோல் இருக்கும். அதில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002-2005 ஸோ அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மாவட்டம் உங்களோட தொகுதியை வந்து நீங்கள் உள்ளிட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதுலேருந்து வந்து உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா நேம்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு செக் அவுட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதோட மேட்ச் ஆகிற கார்டோட டீட்டெயில்ஸை வந்து இதை எடுத்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ அந்த வாக்காளர் பெயர் அதிலே வந்து வாக்காளர் பெயர் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பெல்லிங் அதை எடுத்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதில் வந்து சிலர் பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை. ஸோ நம்பர் இருந்துச்சுன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டிலேருந்து அந்த டீட்டெயில் எழுதுங்க. இல்லைன்னா இது எழுத தேவையில்லை, பரவாயில்ல. அடுத்தது வந்து அந்த வாக்காளர் அட்டையிலேயே வந்து அவங்களுக்கு கீழே வந்து அவங்களோட தந்தையின் பெயர் அல்லது கணவரின் பெயர்னு இருக்கும். ஸோ அவங்களோட பெயர் எடுத்து எழுதணும். அதே மாதிரி அவங்களோட உறவு முறை, தந்தையா கணவரா தாயா என்ன உறவு முறையை கொடுத்து அந்த ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த உறவு முறையை நீங்கள் எடுத்து எழுதணும். அண்ட் மாவட்டம் மாநிலம் வந்து எடுத்து எழுதிருங்க. அண்ட் சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் செக் பண்ணும்போது இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 2002 வந்து நிறைய தொகுதிகள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 2005 தான் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சில தொகுதிகள் வந்து அந்த 2005 எஸ்ஐஆரில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட எபிக் நம்பர் இல்லைனா உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். ஸோ அதில் உங்களோட நேம் வந்து கரெக்டாக உங்களோட உறவு முறையோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு மேலே போனீங்கனாலே அந்த லிங்க்குக்கு மேலே போனீங்கனாலே அந்த பேஜுக்கு மேலே போனீங்கனாலே உங்களோட தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாத்தோடு இருக்கும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலை அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கி அவங்கக்கிட்ட ஃபில் பண்ணிடலாம். மிஸ்டேக்காக மட்டும் ஃபில் பண்ணிடாதீங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த காலம். ஸோ இந்த காலம் யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2002-2005 ஓட்டு போடாதவங்க இந்த காலம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு எழுதிட்டு இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட தாய் இல்லைனா தந்தை வந்து 2002-2005 ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களோட பெயர் எடுத்து எழுதுங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுங்க. இல்லைனா இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு வாட்டி www.elections.tn.gov.in அந்த லிங்க்கில் போய் உங்களோட எஸ்ஐஆர் 2002-2005 உங்களோட நேம் அதெல்லாம் இருக்கான்னு செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்பெல்லிங் என்ன ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்து கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் அவங்களோட டேட்டா பேஸோட உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து அந்த கார்டில் என்ன உறவினரின் பெயர் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதில் உறவு முறை கணவரா தந்தையா தாயா என்ன உறவு முறை கொடுத்து அந்த ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி மாவட்டம், அப்போது நீங்கள் ஓட்டு போட்டப்போ எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க, எந்த தொகுதியில் இருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் செக் பண்ணும்போது இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் மேலே அந்த உங்களோட நேம் வரும்போது அந்த பிடிஎஃப்ல மேலேயே உங்களோட எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாத்தோடு வந்துடும். ஸோ அதை எடுத்து செக் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது இல்லை வாங்கும்போது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்ட்டை அந்த என்ன நம்பர், வரிசை எண், பாகம் எண் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில் பண்ணி இந்த இடத்த ஃபில் பண்ணி அண்ட் இந்த இடத்துல உங்களோட கையொப்பம் இல்லைன்னா கைரேகை வச்சுருங்க. ஸோ வீட்டில் நீங்கள் இருந்தால் இதில் வந்து சைன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க யார்ட்டையாவது சைன் வாங்கி அவங்களோட உறவு முறையோடு எழுதிடுங்க. இல்லைனா இடதுகரை பெருவிரல் ரேகை கூட இந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம். இதோட நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை கொடுக்கும்போது அவங்களோட வாக்குச்சாவடி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்களோட சைன் வந்து போட்டு வாங்கிப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.